தொடர்ந்து தற்பொழுது நம்மோடு தொலைபேசி வாயிலாக நிகழ்விடத்திலிருந்து இணைகிறார் இயக்குனர் பொன்ராம். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. தமிழின் அடையாளம் சொல்லலாம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது அவருக்கு இறுதி அஞ்சலியை நேரில் செலுத்துவதற்காக தற்பொழுது அந்த இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது தற்பொழுது? கண்டிப்பாக இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இங்க மொத்த தமிழ் திரையுலகமும் இங்க இருக்காங்க. நடிகர்களாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அண்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் கலெக்டர் ஆபீசர்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த இறுதி நிகழ்வு. இது இயக்குனர் இமயம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்திய அளவுல ஒரு திரைப்படத்துல ஒரு புதுமையை புகுத்தினவர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வழிகாட்டியா இருந்தவர், ஒரு புது பாதையை அமைச்சு கொண்டவர். அந்த பாதையில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இயக்குனர் பாரதிராஜா சாருடைய இறுதி மரியாதை, முதல் மரியாதையும் இன்னைக்கு நடக்க இருக்குது. அந்த ஸ்பாட்ல நான் இருக்கேன். ஸோ ஒட்டுமொத்த தமிழ் தேனி மாவட்டமுமே இங்கதான் இருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவை சேர்ந்த மிக முக்கியமான பிரபலங்களும் இங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்ப இறுதி அஞ்சலி செலுத்த தயாரா இருக்காங்க. நிச்சயமா சார், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இப்போ அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தயாராக இருக்கும்னு சொல்லி. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுக்கும் கூட தமிழ் சினிமாவில் கிராமம் சார்ந்த படங்களை இயக்குவதில் வல்லவர் என்ற ஒரு பெயரை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முன்னோடியாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இருந்தார் என்பதை நிதர்சனமாக மறுக்க முடியாது. அவரிடம் திரை இயக்கத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன சார்? கண்டிப்பா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி மறுக்க முடியாத மாதிரி தான் அவர்கிட்ட இருந்தா நாங்க கத்துக்கிட்டோம். அவருடைய படத்தை பாடமா எடுத்துக்கிட்டோம். அவருடைய ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு பாடமா எடுத்துக்கிட்டு தான் அவர் மானசீக குரு அதுல ஒர்க் பண்ணா கூட அவரோட நாங்க அவர் குருவா ஏத்துக்கிட்டு தான் அவருடைய படங்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில தான் என்னுடைய கிராம பின்னணியில எடுக்கப்படுற எல்லா படங்களுக்கு மூல காரணமே பாரதிராஜா சார் தான். அவர் தான் எங்களை வழிகாட்டின்னே சொல்லலாங்க. நிச்சயமா சார், தற்பொழுது தமிழக அரசு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை கௌரவிக்கும் விதமாக முழு அரசு மரியாதையோடு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு இறுதி மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. வேறு ஏதாவது தமிழக அரசிடம் பாரதிராஜா அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? ஆமாங்க, இப்போ முதல்ல முதலமைச்சர் விஜய் சாருக்கு முதல் நன்றி. இந்த அரசு மரியாதையை வழங்கி கௌரவித்ததுக்கும் முழு பாதுகாப்பு மொத்த போலீஸும் பாதுகாப்பு மரியாதையா நடத்தி இங்க அவருக்கான மரியாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையா இருக்குங்க. நிச்சயமாக சார், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொலைபேசி வாயிலாக உங்களது மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க. நன்றி.